பிரைஸ் தி லார்ட். நல்லா இருக்கீங்களா? இந்த நாளிலும் கூட ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு வார்த்தை. இந்த நாள் மட்டும் இல்ல, இந்த வாரம் முழுவதும் கர்த்தருக்கு எப்படி நம்ம பிரியமா வாழ்வது, ஏன் பிரியமா வாழணும்? யோவான் 8:29 இயேசு சொன்னாரு, பிதாவாகிய தேவன் என்னை தனியாவே இருக்க விடல, எப்பொழுதும் என் கூட இருக்கிறார். ஏன்னா அவருக்கு பிரியமானதை நான் எப்பொழுதும் செய்கிறபடியினால் அவர் என்னோடு கூட இருக்கிறார். அதனாலதான் இயேசுடைய வாழ்க்கையில ஆசீர்வாதம், சமாதானம், கிருபை உண்டாச்சு. அதே போல நாம் நம்முடைய வாழ்க்கையில எப்படி இந்த ஆசீர்வாதத்தையும் சமாதானத்தையும் கிருபையும் பெற்றுக்கொள்ளலாம்னா, அவருக்கு பிரியமானதை செய்யும் போது, உலகத்துக்கு பிரியமானதோ இல்ல மனுஷருக்கு பிரியமானதோ இல்ல சுத்தி இருக்கிறவங்களுக்கு பிரியமானதோ செய்யும் போது நாம் இந்த ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள முடியாது. நல்லா தெரிஞ்சுக்குங்க. அப்ப முதல் பாயிண்ட், இன்னைக்கு நம்ம என்ன செய்ய போறோம்? 1 சாமுவேல் புஸ்தகம் 15ஆம் அதிகாரம் 22ஆம் வசனத்தை பைபிள்ல வாசிக்கிற, நல்லா கவனிச்சு பாருங்க. அதற்கு சாமுவேல், கர்த்தருடைய சத்தத்துக்கு கீழ்ப்படுகிறதை பார்க்கிலும் சர்வாங்க தகனங்களும் பலிகளும் கர்த்தருக்கு பிரியமாயிருக்குமோ? பாத்தீங்களா? அப்போ நாம் சர்வாங்க தகன பலி செலுத்தினாலும் பலிகளை செலுத்தினாலும் எவ்வளவு காணிக்கைகளை கொடுத்தாலும், இங்க வசனம் தெளிவாய் சொல்லுகிறது. சாமுவேல் என்னும் தீர்க்கதரிசி அங்க இருக்கிற ஜனங்களுக்கு போதிக்கிறாரு, கர்த்தருக்கு கீழ்ப்படிந்து வாழ்றதுதான் கர்த்தருக்கு பிரியம். எவ்வளவு செலுத்தினாலும் என்ன செய்தாலும் கர்த்தருக்கு பிரியம் எப்ப உண்டாகும் தெரியுமா? அவருக்கு கீழ்ப்படியும் போதுதான். இன்னைக்கு நம்மளும் கூட அறிந்து கொள்ள வேண்டும், இயேசு கிறிஸ்துவுக்கு கீழ்ப்படியாம நம்ம வாழ்ந்து எதையுமே சாதிக்க முடியாது. இந்த வசனத்துக்கு இயேசு எங்க இருக்கிறார் அப்படின்னா, இந்த பைபிள்ல இந்த வசனத்தின் மூலயமா தான் இருக்கிறார். அப்போ இந்த வசனத்தை நீங்க டெய்லி வாசிச்சு வசனத்துக்கு கீழ்ப்படியல அப்படின்னா எந்த காரியத்திலையும் நம்ம சமாதானத்தையும் ஆசீர்வாதத்தையும் கிருபையும் பார்க்க முடியாது. புரிந்து கொள்ளுங்க. இந்த வேதாகமத்தில் எழுதப்பட்டிருக்கிற பரிசுத்தவான்கள் நிறைய பேர் இருக்காங்க. அதுல ஒரு சில பேர் பார்த்தீங்க அப்படின்னா கர்த்தருக்கு பிரியமில்லாம வாழ்ந்து, கர்த்தருக்கு கீழ்ப்படியாம வாழ்ந்து, அதுக்கப்புறம் மன திரும்பி ரட்சிக்கப்பட்டு கர்த்தருக்கு பிரியமா வாழும்போது அவங்க வாழ்க்கையில பெரிய ஆசீர்வாதத்தை பார்த்தாங்க. நம்ம படிக்கிறோம் இல்லையா? அப்படி இருக்கும்போது அவங்க பெற்ற ஆசீர்வாதத்தை நீங்களும் நானும் பெற்றுக்கொள்ள வேண்டும். அப்போ கர்த்தருக்கு பிரியமா வாழணும். சூழ்நிலைக்கோ மனுஷனுக்கோ இல்ல எந்த காரியத்துக்கும் நீங்க பிரியமா வாழ்ந்தீங்கன்னா இந்த ஆசீர்வாதத்தை நீங்க பெற்றுக்கொள்ள முடியாது. இதுதான் பெரிய ஆசீர்வாதம். சமாதானம், பாதுகாப்பு, கிருபை, சகலத்திலேயும் ஆசீர்வாதம். இந்த ஆசீர்வாதத்தை இயேசு உங்களுக்கு எனக்கு கொடுக்க விரும்புறாரு. அப்போ நாம் செய்ய வேண்டியது கீழ்ப்படிதல், கர்த்தருக்கு கீழ்ப்படியணும். வீடியோ தொடர்ச்சி பாருங்க, எங்களுக்காகவும் ஜெபித்துக் கொள்ளுங்கள். God bless you.